ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. ராஜசூய யாகம். உத்தவர் கூறியது: பிரபுவே, நாரதமுனி சொல்லியபடி யாகம் செய்யப் போகின்ற உமது அத்தை பிள்ளையாகிய தர்மபுத்திரருக்கு உடனிருந்து உதவி செய்ய வேண்டும். சரணடைந்த அரசர்களை காக்கவும் வேண்டும். பிரபுவே, எல்லா திக்குகளிலும் உள்ள அரசர்களை ஜெயித்தவனால்தான் ராஜசூய யாகம் செய்ய முடியும். ஆகையால் ஜராசந்தனுடைய ஜெயம் 2 காரியங்களுக்கும் அனுகூலமாகும் என்பது என் அபிப்பிராயம். இதனால் நமக்கும் சிறந்த பிரயோஜனம் ஏற்படும். கோவிந்தா, சிறைப்படுத்தப்பட்ட அரசர்களை விடுவிக்கின்ற தங்களுக்கு கீர்த்தியும் உண்டாகும். ஸ்ரீ சுகர் கூறியது: எல்லா வகையிலும் நன்மையே தருவதும் தர்மத்திலிருந்து நழுவாததுமான உத்தவருடைய இந்த வார்த்தையை தேவரிஷியும் யாதவ பெரியோர்களும் பகவானும் கொண்டாடினார்கள். பிறகு தேவகி புத்திரனும் சர்வேஸ்வரனுமான பகவான் வசுதேவர் முதலிய பெரியோர்களிடம் உத்தரவு பெற்று தாருகன் ஜெயித்ரன் முதலிய வேலைக்காரர்களை பிரயாணத்திற்கு தயாராகும்படி உத்தரவு செய்தார். ராஜ தூதனை பார்த்து பகவான் பிரியமான மொழிகளால், தூதனே, பயப்பட வேண்டாம், ஜராசந்தனை நான் வதை செய்விக்கிறேன், உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் என்ற செய்தியை தெரிவித்துவிடு என்று கூறினார். இவ்விதம் சொல்லப்பட்ட தூதன் திரும்பிச் சென்று அரசர்களிடம் நடந்ததை உள்ளபடி தெரிவித்தான். ஜராசந்தனிடமிருந்து விடுதலையை அவாவிய அவர்கள் பகவானுடைய தரிசனத்தை எதிர்பார்த்து நின்றார்கள். பகவான் ஆனர்த்த தேசம், சௌவீர தேசம், மருப்பிரதேசம் ஆகியவற்றையும் வினச்சனம் என்ற குருக்ஷேத்திரத்தையும் தாண்டி மலைகளையும் நதிகளையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் இடைச்சேரிகளையும் கடந்து சென்றார். பிறகு திருஷத்வதி என்ற நதியையும் சரஸ்வதி நதியையும் பாஞ்சால தேசத்தையும் மத்ஸ்ய தேசத்தையும் கடந்து பகவான் இந்திரபிரஸ்தத்தை அடைந்தார். அஜாத சத்ரு என பெயர் பெற்ற தர்மபுத்திரர் மனிதர்களுக்கு காண கிடைக்காத பகவான் சமீபத்தில் வந்துவிட்டதாய் கேள்விப்பட்டு சந்தோஷம் மிக்கவராய் உபாத்தியாயர்களுடனும் சிநேகிதர்களுடனும் வெளிக்கிளம்பினார். அவர் சங்கீதம், வாத்தியம் முதலிய கோஷத்துடனும் பெரிய வேத கோஷத்துடனும் இந்திரியங்கள் முக்கிய பிராணனை நாடுவது போல் ஹிருஷிகேசனாகிய பகவானை ஆதரவுடன் எதிர்கொண்டு சென்றார். வெகு நாட்களுக்கு பின் பார்க்கப்பட்டவரும் அன்பிற் சிறந்தவருமான கிருஷ்ணனை கண்டு மனம் கசிந்து தர்மபுத்திரர் சிநேகத்தால் அடிக்கடி ஆலிங்கனம் செய்து கொண்டார். அன்பின் பெருக்கால் மெய்மறந்த இந்திரியங்களை உடைய பீமசேனனும் அம்மான் மகனாகிய கிருஷ்ணனை தழுவிக்கொண்டு ஆனந்தம் அடைந்தான். அர்ஜுன, நகுல சகதேவர்களும் மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் பெருக உற்றாரிற் சிறந்த அச்சுதனை ஆலிங்கனம் செய்து கொண்டனர். பின்னர் மீண்டும் அர்ஜுனனால் ஆலிங்கனம் செய்ய பெற்று நகுல சகதேவர்களால் நமஸ்கரிக்கப்பட்டார். பகவான் பிராமணர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முறைப்படி நமஸ்காரம் செய்து எல்லோராலும் கௌரவிக்க பெற்று தானும் கௌரவர்களையும் சிருஞ்சயர்களையும் கேக்கையர்களையும் கௌரவித்தார். புகழுக்குரியவர்களில் சிறந்த பகவான் இவ்விதம் சிநேகிதர்களால் சூழப்பெற்றும் துதிக்கப்பெற்றும் அலங்கரிக்கப்பட்டிருந்த பட்டணத்தில் பிரவேசித்தார். வீடுகள் தோறும் ஜன்னல் வழி வரும் தூப புகையும் பிரகாசிக்கின்ற கொடிகளும் ஒளி வீசும் தீபங்களும் உபசார திரவியங்களும் விளங்கின. வெள்ளி சிகரங்களும் தங்க கலசங்களும் பிரகாசிக்கும் வீடுகள் நிறைந்த தர்மபுத்திரருடைய அந்த ராஜதானியை பகவான் கண்டார். அங்கங்கு பட்டணத்து ஜனங்களும் பாவமற்ற தொழிலாளிகளும் அவர்கள் தலைவர்களும் மங்கள திரவியங்களை கையில் எடுத்து கொண்டு அருகில் வந்து கிருஷ்ணனுக்கு பூஜை செய்தார்கள். குந்தி தேவி மூவுலக நாயகனும் தன் தமையன் பிள்ளையுமாகிய கிருஷ்ணனை பார்த்து திரௌபதியுடன் கட்டிலை விட்டெழுந்து வந்து அன்பின் மிகுதியால் அணைத்து கொண்டாள். ஆதரவுமிக்க தர்மபுத்திர மகாராஜன் தேவர்களுக்கும் பிரபுவாகிய கோவிந்தனை அரண்மனைக்கு அழைத்து வந்து இவ்விதம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை ஆனந்த மேலீட்டால் அறியவில்லை. கிருஷ்ணன் அத்தைக்கும் பத்தினிகளுக்கும் நமஸ்காரம் செய்தார். ராஜன்னு திரௌபதியாலும் தங்கை சுபத்ரையாலும் தான் நமஸ்கரிக்கப்பட்டார். மாமியாரால் உத்தரவிடப்பட்ட திரௌபதியானவள் ருக்மிணி, சத்யபாமை, பத்ரை, ஜாம்பவதி, காலிந்தி, மித்ரவிந்தை, லக்ஷ்மணை, பதிவிரதையான நாக்னஜிதி முதலியவர்களையும் இன்னும் வந்திருந்த கிருஷ்ண பத்தினிகள் எவர்களோ
அவர்கள் எல்லோரையும் வஸ்திரம், புஷ்பமாலை, அலங்காரம் முதலியவற்றால் பூஜித்தாள். சேனைகள், பரிவாரங்கள், மந்திரிமார்கள், பத்தினிகள் முதலியவர்களுடன் கூடிய ஜனார்தனனை தர்மபுத்திரர் புதிதான முறையில் இன்புற்று வசிக்கச் செய்தார். அர்ஜுனனுடன் கூடி காண்டவ வனத்தால் அக்னி பகவானை திருப்தி செய்வித்தும் மயனை விடுவித்து அரசனுக்கு தேவ சபை போன்ற ஒரு சபா மண்டபத்தை கட்டுவித்தும் பரிவாரங்கள் புடைசூழ அர்ஜுனனுடன் தேரில் ஏறி சஞ்சரித்து கொண்டும் அரசனுக்கு பிரியம் செய்ய விரும்பி சில மாதங்கள் பகவான் தங்கினார். ஒரு நாள் யுதிஷ்டிரர் சபை நடுவில் சிம்மாசனத்தில் இருந்தபோது முனிவர்கள், வேதியர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், தம்பிமார்கள், ஆச்சாரியர்கள், குலத்திலுள்ள பெரியோர்கள், உற்றார் உறவினர் எல்லோரும் சூழ்ந்திருக்கவும் கேட்டு கொண்டிருக்கவும் கிருஷ்ணனை நோக்கி பின்வருமாறு கூறினார். யுதிஷ்டிரர் கூறியது: கோவிந்தா, புனிதமானவர்களும் உமது பெருமைகளுக்கு உறைவிடமானவர்களுமாகிய தேவர்களை ராஜசூயம் என்ற சிறந்த யாகத்தால் ஆராதிக்க விரும்புகின்றேன். பிரபுவே, அதை எங்களுக்கு கூடி வரும்படி செய்ய வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது: சத்ருக்களை ஒழிக்கவல்ல அரசே, தங்களால் செய்யப்பட்ட தீர்மானம் மிகவும் நல்லது. அதனால் மங்களகரமான தங்கள் கீர்த்தி உலகெல்லாம் பரவப் போகின்றது. எல்லா அரசர்களையும் ஜெயித்து பூமியை வசப்படுத்தி கொண்டு யாகத்திற்கு வேண்டிய பொருள்களை சேகரித்து கொண்டு இந்த மகா யாகத்தை செய்யலாம். ஸ்ரீ சுகர் கூறியது: பகவான் கூறியதை கேட்டு சந்தோஷத்தால் தாமரை போல் முகம் மலர்ந்தவராய் விஷ்ணுவின் வீரியம் நிறைய பெற்ற தம்பிமார்களை திசைகளை ஜெயிக்கும்படி உத்தரவிட்டார். ராஜன்னு, வீரர்களான அவர்கள் அரசர்களை பராக்கிரமத்தால் ஜெயித்து 4 திக்குகளிலிருந்தும் யாகம் செய்ய போகும் தர்மபுத்திரருக்கு ஏராளமான செல்வத்தை கொணர்ந்து சேர்த்தனர். ஜராசந்தன் ஜெயிக்கப்படவில்லை என்பதை கேட்டு எப்படி ஜெயிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்த தர்மபுத்திரருக்கு உத்தவர் ஏற்கனவே கூறியிருந்த உபாயத்தையே ஆதி புருஷனான கிருஷ்ணன் கூறினார். ராஜன்னு, பீமசேனன், அர்ஜுனன், கிருஷ்ணன் ஆகிய மூவரும் பிராமண வேஷம் பூண்டு எவ்விடத்தில் பிருகத்ரதன் புத்திரனான ஜராசந்தன் இருந்தானோ அந்த கிரிவிரஜம் என்ற நகரத்திற்கு சென்றனர். பிராமண வேஷம் பூண்ட அந்த க்ஷத்திரியர்கள் அதிதி பூஜை செய்யும் வேளையில் அரண்மனைக்கு சென்று பிராமண பக்தனும் கிருஹஸ்த தர்மத்தை அனுஷ்டிப்பவனுமான ஜராசந்தனிடத்தில் பின்வருமாறு யாசித்தனர்: அரசே, வெகு தூரத்திலிருந்து வந்துள்ள எங்களை ஒரு காரியார்த்தமாக வந்த அதிதிகள் என்று அறிய வேண்டும். நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். உமக்கு க்ஷேமம் உண்டாகும். பொறுமையுள்ளவர்களுக்கு பொறுக்க முடியாதது எது? துஷ்டர்களுக்கு செய்யத்தகாதது எது? தானசீலர்களுக்கு கொடுக்க முடியாதது எது? சமமாய் பார்ப்பவர்களுக்கு அந்நியன் எவன்? சாமர்த்தியமுள்ள ஒருவன் அழியும் சரீரத்தால் நல்லோர் புகழத்தக்க அழியாத கீர்த்தியை சம்பாதிக்காவிட்டால் அவன் இகழ்ச்சிக்கு உரியவனாகவும் வருத்தப்படத்தக்கவனாகவும் ஆவான். ஹரிశ్చந்திரன், ரந்திதேவன், உஞ்சவிருத்தியால் வாழ்ந்த முத்கல முனிவர், சிபி, பலி, வேடன் ஆகியவர்களும் திருஷ்டபூர்வாவும் இன்னும் பலரும் நிலையற்ற உடலால் நிலையான பதவி எய்தினர் என்பது பிரசித்தம். அவர்களுடைய குரல்களாலும் உருவத்தாலும் 4 கயிற்றின் வடுபட்ட மணிக்கட்டுகளாலும் அவர்கள் க்ஷத்திரிய குலத்தவர்களென்று தன்னால் முன்பு பார்க்கப்பட்டவர்களென்றும் எண்ணி ஜராசந்தன் யோசிக்கலானான். இவர்கள் க்ஷத்திரியர்களாயிருந்தும் பிராமண வேஷத்தை தரிக்கின்றனர். யாசிக்கப்பட்டது விடுதற்கரிய உயிரேயாயினும் இவர்கள் பொருட்டு கொடுக்கவே போகிறேன் என்று இவ்வாறு நிச்சயித்து உதார குணம் படைத்த ஜராசந்தன் ஸ்ரீ கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமசேனன் ஆகிய இவர்களை பார்த்து, பிராமணர்களே, இஷ்டமானதை கேளுங்கள். உங்களுக்கு என் தலை வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொன்னான். ஸ்ரீ பகவான் கூறியது: அரச சிரேஷ்டரே, அப்படி சம்மதித்தால் எங்களுக்கு துவந்த்வ யுத்தத்தை கொடும். நாங்கள் யுத்தத்தை விரும்பி வந்த க்ஷத்திரியர்கள், அன்னத்தை விரும்பி வந்தவர்கள் அல்லர். இவன் பிருதையின் பிள்ளையான பீமசேனன். இவன் அவனுடைய தம்பி அர்ஜுனன். என்னை இவர்களுடைய மாமன் மகனும் உமது பகைவனுமான கிருஷ்ணன் என்று தெரிந்து கொள்ளும். இவ்விதம் அறிவிக்க பெற்ற மகத ராஜனான ஜராசந்தன் உரக்கச் சிரித்தான். மிகுந்த கோபத்துடன், மூட்டர்களே, அப்படியானால் உங்களுக்கு யுத்தத்தை கொடுக்கிறேன் என்று கூறினான்.
சண்டையில் மனத்தளர்ச்சியடைந்து பயந்தவனாகிய உன்னுடன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன். நீ உன் சொந்த ஊராகிய மதுரையை விட்டு என்னிடம் பயத்தால் சமுத்திரத்தை புகலிடமாய் கொண்டவன். இந்த அர்ஜுனனும் வயதில் எனக்கு சமமில்லாதவன், பலத்திலும் சமமில்லாதவன், அதிக பலமில்லாதவன். ஆகையால் இவன் என்னுடன் போர் புரிபவனாக மாட்டான். பீமன் எனக்கு சமமான பலமுள்ளவன் என்று கூறி பீமசேனனிடம் ஒரு பெரிய கதாயுதத்தை கொடுத்து தானும் இன்னொரு கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு பட்டணத்தினின்று வெளியே சென்றான். பிறகு சமதரையுள்ள போர்க்களத்தில் யுத்த வெறி கொண்ட அவ்வீரர்கள் இருவரும் சேர்ந்து வஜ்ரத்திற்கு ஒப்பான கதைகளால் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டனர். இடசாரி வலசாரியாகவும் விதவிதமாகவும் சுற்றி வருகிற அவர்களுடைய யுத்தம் மேடையில் நடிக்கும் நடிகர்களுடைய நடிப்பு போல் விளங்கிற்று. ராஜன்னு பயிற்சி, பலம், பராக்கிரமம் இவற்றில் சமமானவர்களும் வேகம் குறையாதவர்களுமான அவர்களுடைய யுத்தம் ஏற்ற தாழ்வு சொல்ல முடியாமல் இருந்தது. அப்போது தன்னுடைய தரிசனம் வீண் போகாத பகவான் நன்கு யோசித்து ஒரு மர கொம்பை எடுத்து இரண்டாக பிளப்பவர் போல் காட்டி குறிப்பினால் சத்ருவை கொல்ல வேண்டிய உபாயத்தை பீமசேனனுக்கு காட்டினார். மகா பலசாலியும் மல்யுத்தம் செய்பவர்களில் சிறந்தவனுமான பீமசேனன் அந்த குறிப்பை அறிந்து சத்ருவை கால்களால் பிடித்து கீழே தள்ளினான். அவன் ஜராசந்தனுடைய ஒரு காலை தனது காலால் அழுத்தி கொண்டு மற்றொரு காலை தன் இரு கைகளால் பிடித்துக்கொண்டு ஒரு பெரிய யானை மரக்கிளையை கிழிப்பது போல் குதத்திலிருந்து கிழித்தான். இவ்வாறு ஜராசந்தன் கொல்லப்பட்ட போது ஹாஹா என்று பெருத்த ஆரவாரம் உண்டாயிற்று. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பீமசேனனை கட்டி தழுவிக்கொண்டு கொண்டாடினார்கள். எல்லா பிராணிகளையும் சிருஷ்டித்தவரும் அறிய முடியாத ஸ்வரூபத்தை உடையவரும் சர்வேஸ்வரருமான கிருஷ்ண பகவான் ஜராசந்தனுடைய புத்திரனாகிய சகதேவனை மகத நாட்டிற்கு அரசனாக அபிஷேகம் செய்தார். ஜராசந்தனால் எந்த அரசர்கள் சிறையில் இடப்பட்டிருந்தார்களோ அவர்களை விடுதலை செய்தார். குறிப்பு: ஜராசந்தனின் பூர்வ கதை. மகத தேசத்து அரசன் பிருகத்ரதனுக்கு 2 மனைவிகள். பிள்ளை இல்லை. சண்ட கௌசிக ரிஷி ஒரு மாம்பழம் கொடுத்தார். அதை 2 மனைவிகளுக்கும் பங்கிட்டு கொடுத்தான். அவர்கள் கருத்தரித்து ஒரு குழந்தையின் பாதி பாதி பிண்டத்தை இருவரும் பெற்றனர். இன்னது செய்வதென்று அறியாமல் அப்பிண்டங்களை வெளியே போட்டுவிடும்படி செய்தனர். அதை ஜரை என்ற ஒரு அரக்கி காட்டில் கண்டு ஒன்று சேர்க்கவே உயிருள்ள குழந்தையாக ஆயிற்று. அக்குழந்தையை அவள் அரசனிடம் கொடுத்தாள். அக்குழந்தையே ஜராசந்தன் என காரண பெயர் பெற்றது. 2ஆக பிரிந்து மீண்டும் ஒன்று சேர முடியாமல் தலை கால் மாற்றி போட்டால்தான் அவனை கொல்ல முடியும் என்பது இரகசியம். அதை கிருஷ்ணன் இப்போது குறிப்பால் உணர்த்தினார். பசியால் இளைத்தவர்களும் முகம் உலர்ந்தவர்களும் சிறைவாசத்தால் வாட்டப்பட்டவர்களுமான அவர்கள், அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அரசர்கள், மேக சியாமல வர்ணரும் மஞ்சள் பட்டாடை அணிந்தவரும் ஸ்ரீவத்சத்தை அடையாளமாக உடையவரும் 4 கைகளும் தாமரையின் உள்ளிதழ் போல் சிவந்த கண்களும் அழகிய பிரசன்ன முகமும் உடையவரும் ஒளி வீசுகின்ற மகர குண்டலங்களை அணிந்தவருமான பகவானை கண்டார்கள். கண்களால் பருகுபவர்கள் போலும், நாக்கினால் ருஜிப்பவர்கள் போலவும், மூக்கினால் முகர்பவர்கள் போலவும், கைகளால் அணைப்பவர்கள் போலும் பாவம் நீங்கிய அவர்கள் பகவானுடைய திருவடிகளில் தலையால் வணங்கினார்கள். அரசர்கள் கூறியது: தேவாதி தேவர்களுக்கும் ஈசனே, சரணடைந்தவர்களின் துன்பத்தை துடைப்பவரே, அழிவற்றவரே, கிருஷ்ணா, உங்களுக்கு நமஸ்காரம். உலகில் வெறுப்படைந்து உங்களை சரணடைந்த எங்களை கொடிய சம்சாரத்திலிருந்து காக்க வேண்டும். இவ்வுலகில் உழல்பவர்களாயினும் எங்களுக்கு உமது திருவடி தாமரையின் நினைவு எதனால் எப்படி மறவாமல் இருக்குமோ அந்த உபாயத்தை உபதேசிக்க வேண்டும். வசுதேவ குமாரராக அவதரித்தவரும் அடியார்களுடைய பாவத்தை போக்குபவரும் பரமாத்மாவும் வணங்கினவர்களின் துன்பத்தை துடைப்பவரும் கோவிந்தன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவருமான கிருஷ்ணனுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஸ்ரீ பகவான் கூறியது: கார்த்த வீரியார்ஜுனன், நகுஷன், வேனன், ராவணன், நரகாசுரன் மற்றும் தேவர்கள், அசுரர்கள், மக்களை ஆண்ட அரசர்கள் பலர் செல்வச் செருக்கால் தங்கள் பதவிகளினின்று வீழ்ச்சியுற்றார்கள்.
உண்டாக்கப்பட்ட இச்சரீரம் முதலியவற்றை நீங்கள் முடிவுள்ளவை என்று உணர்ந்து என்னிடம் சித்தத்தை வைத்து யாகங்களால் என்னை ஆராதித்து கொண்டு பிரஜைகளை தர்ம வழியில் காப்பாற்றுங்கள். தேகம் முதலியவற்றில் பற்றில்லாதவர்களாய் விரதங்களை மேற்கொண்டவர்களாய் ஆத்மாவில் ஆனந்தம் காண்பவர்களாய் என்னிடம் மனதை நன்கு செலுத்தி முடிவில் பிரம்மமாகிய என்னை அடையுங்கள். ஸ்ரீ சுகர் கூறியது. ஸ்ரீ கிருஷ்ணனால் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களும் உபசரிக்கப்பட்டவர்களுமான அவ்வரசர்கள் ஒளி வீசுகின்ற குண்டலங்களுடன் மழைக்கால முடிவில் கிரகங்கள் ஆகாயத்தில் பிரகாசிப்பது போல பிரகாசித்தார்கள். நல்ல குதிரைகள் பூட்டியவைகளும் பொன்னாலும் மணியாலும் அலங்கரிக்கப்பட்டவைகளுமான தேர்களில் ஏற்றி பிரியமான வார்த்தைகளால் சந்தோஷப்படுத்தி அவரவர் தேசங்களுக்கு அவர்களை பகவான் அனுப்பி வைத்தார். இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணன் பீமசேனனை கொண்டு ஜராசந்த வதத்தை முடித்து சகதேவனால் பூஜிக்க பெற்று பீமனுடனும் அர்ஜுனனுடனும் அங்கிருந்து புறப்பட்டார். பீமனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இந்திரபிரஸ்தம் வந்து தர்மபுத்திரரை நமஸ்கரித்து தங்களால் செய்யப்பட்ட அனைத்தையும் அறிவித்தார்கள். தர்மபுத்திரர் இவ்விதமாக ஜராசந்தனுடைய வதத்தையும் சர்வேஸ்வரனான கிருஷ்ணனுடைய மகிமையையும் கேட்டு மகிழ்ந்து அவரிடம் பின்வருமாறு கூறினார். யுதிஷ்டிரர் கூறியது. உலகுக்கும் குருவாகியவர்கள் எவர்களோ அவர்களும் உலகிலுள்ள எல்லா ஜனங்களும் எல்லா லோக பாலகர்களும் அடைதற்கரிய உமது உத்தரவை பெற்று அதை தலையால் ஏற்றுச் செய்கிறார்கள். அனைத்திற்கும் அப்பாற்பட்டவரே, அப்படிப்பட்டவரும் தாமரை கண்ணனுமாகிய தாங்கள் அரசர் என்ற அபிமானம் கொண்ட எளியவர்களான எங்களுடைய உத்தரவை கேட்பதாகிய அது மிகவும் விந்தை. ஸ்ரீ சுகர் கூறியது. இவ்விதம் கூறிவிட்டு தர்மபுத்திரர் கிருஷ்ணனுடைய அனுமதியை பெற்று யாகத்திற்குரிய காலத்தில் தகுதி வாய்ந்தவர்களும் வேதம் உணர்ந்தவர்களுமான பிராமணர்களை ரித்விக்குகளாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். வியாசர், பரத்வாஜர், சுமந்து, கௌதமர், அசிதர், வசிஷ்டர், ஷ்யவனர், கன்வர், மைத்ரேயர், கவஷர், த்ரிதர், அவ்வாறே மற்றவர்களும் துரோணர், பீஷ்மர், கிருபர் முதலியவர்களும் புத்திரர்களுடன் கூட திருதராஷ்டிரரும் சிறந்த மதிவாய்ந்த விதுரரும் அழைக்கப்பட்டனர். ராஜன்னு, பிராமணர்களும் சத்திரியர்களும் வைஷ்யர்களும் அனைவரும் எல்லா அரசர்களும் அரசர்களுடைய மந்திரிகளும் பரிவாரங்களும் யாகத்தை பார்க்க விரும்பியவர்களாய் அங்கு வந்தனர். பிறகு அந்த பிராமணர்கள் யாக பூமியை தங்க கலப்பைகளால் உழுது அங்கு முறைப்படி தர்மபுத்திர மகாராஜனுக்கு தீட்சை செய்வித்தார்கள். வருண பகவானுக்கு தேவர்கள் யாகம் நடத்தி வைத்தாற்போல் தேவர்களுக்கொப்பான காந்தியுடைய ரித்விக்குகள் தர்மபுத்திர மகாராஜனுக்கு விதிப்படி ராஜசூய யாகத்தை நடத்தி வைத்தனர். சோமரசம் பிழியும் தினத்தன்று மகாராஜன் மிகவும் பூஜ்யர்களான ரித்விக்குகளையும் சபா நாயகர்களையும் மிகுந்த கவனத்துடன் விதிப்படி பூஜித்தார். சபையில் முதல் பூஜைக்கு தகுதியுள்ளவர் யாரென்று ஆலோசனை செய்த சபையோர்கள் தகுதியுள்ளவர்கள் ஒருவராய் இல்லாமல் பல பேர் இருந்ததால் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அப்பொழுது சகதேவன் பின்வருமாறு கூறினான். இவ்வுலகம் எவருடைய வடிவமோ, யாகங்கள் எவருடைய வடிவோ, அக்னியும் ஆகுதிகளும் எவருடைய வடிவமோ, வேத மந்திரங்களும் சாங்கியமும் யோகமும் எவரை பற்றியவையோ, அப்படிப்பட்ட அச்சுதனே, பக்தர்களுக்கு பதியான பகவானே முதன்மைக்கு உரியவர். எல்லா தேவதைகளும் தேசம் காலம் பொருள் முதலிய அனைத்தும் இவரே. சபையோர்களே, இவர் இரண்டற்றவர், ஒருவரே ஆகியவர். இவ்வுலகம் இவருடைய ஸ்வரூபமே. பிறப்பற்ற இவர் தன்னைத்தானே ஆசிரயித்து தன்னாலேயே சிருஷ்டிக்கிறார், ரட்சிக்கிறார், சம்ஹரிக்கிறார். ஆகையால் மகா புருஷனான கிருஷ்ணனுக்கு முதல் பூஜை செய்யப்படட்டும். அப்படி செய்தால் எல்லா உயிர்களுக்கும் தனக்கும் பூஜை செய்ததாகும். தானம் செய்ததற்கு அளவற்ற பலனை விரும்புபவனால் எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாவாக இருப்பவரும் வேத புத்தி இல்லாதவரும் சாந்தரும் பரிபூர்ணருமான கிருஷ்ணனுக்கே தானம் செய்யப்பட வேண்டும். கிருஷ்ணனுடைய மகிமையை அறிந்த சகதேவன் இவ்விதம் கூறிவிட்டு மௌனமாயிருந்தான். எல்லா சாதுக்களும் அதை கேட்டு நன்று நன்று என்று கொண்டாடினார்கள். தர்மபுத்திர மகாராஜன் பிராமணர்கள் கொண்டாடியதை கேட்டு சபையோர்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு சந்தோஷம் அடைந்தவராய் பிரேமையால் மெய்மறந்து இந்திரியங்களை இயக்குவிப்பவனாகிய கிருஷ்ணனை பூஜிக்கலானார்.
அவருடைய திருவடிகளை அலம்பிய உலக பாவனமான அந்த தீர்த்தத்தை பத்தினியுடனும் தம்பிமார்களுடனும் மந்திரிகளுடனும் குடும்பத்துடனும் மகிழ்ந்து தலையில் ஏற்றுக்கொண்டார். மஞ்சள் பட்டாடையாலும் விலைமிக்க ஆபரணங்களாலும் பகவானை அலங்கரித்து கண்களில் ஆனந்த கண்ணீர் நிறைந்தவராய் அவரை பார்க்க முடியாமல் இருந்தார். இவ்விதம் பூஜிக்க பெற்ற அவரை பார்த்து எல்லா ஜனங்களும் கை கூப்பியவர்களாய் நமஸ்காரம் ஜெய என்று கோஷித்து வந்தனம் செய்தனர். புஷ்ப மாரிகள் பெய்தன. இந்த கோஷத்தை கேட்டும் கிருஷ்ணனுடைய குண வர்ணனையை கேட்டும் கோபம் கொண்ட சிசுபாலன் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து கையை தூக்கி கொண்டு கடுமையான வார்த்தைகளை பகவான் காதில் விழும்படி பயமில்லாமல் சபையில் பின்வருமாறு கூறினான். காலம் சர்வ வல்லமை பெற்றது, கடக்க முடியாதது என்ற பழமொழி உண்மையாயிற்று. ஏனென்றால் முதியோர்களுடைய புத்தியும் சிறு பிள்ளையின் வார்த்தைகளால் மாறிவிட்டதல்லவா? தவம், வித்யை, விரதம் இவைகளை காப்பவர்களும் ஞானத்தால் பாவத்தை போக்கியவர்களும் பிரம்ம நிஷ்டர்களும் லோகபாலர்களாலும் பூஜிக்கப்பட்டவர்களும் சபா நாயகர்களுமான சிறந்த ரிஷிகளை அலட்சியம் செய்து காக்கையானது ஹோமத்திற்குரிய புரோடாசத்தை கவர்ந்தாற்போல் குலத்திற்கே இழிவு தருபவனான இந்த இடையன் எவ்வாறு பூஜைக்குரியவனாவான்? வர்ணம், ஆசிரமம், குலம் இவைகளில் இல்லாதவனும் எல்லா கடமைகளுக்கும் விலக்காகியவனும் தனதிஷ்டப்படி நடப்பவனும் குணஹீனனுமான இவன் எவ்வாறு பூஜைக்குரியவனாவான்? இவர்களுடைய குலம் யயாதியால் சபிக்கப்பட்டு சாதுக்களால் பகிஷ்கரிக்கப்பட்டது. எப்பொழுதும் இவர்கள் குடியில் கழித்து வீண் காலம் போக்குபவர்கள் என்பது தெரிந்ததே. அப்படிப்பட்ட இவன் எவ்வாறு பூஜைக்குரியவனாவான்? க்ஷேமத்தை இழந்தவனான சிசுபாலன் இம்மாதிரியான இழி சொற்களை பேசினான். சிங்கமானது நரியின் ஊளையை கேட்டு சும்மாவிருப்பது போல் பகவான் ஒன்றுமே பேசவில்லை. சபையில் இருந்தவர்கள் சகிக்க முடியாத அந்த பகவன் நிந்தையை கேட்டு காதுகளை பொத்திக்கொண்டு கோபத்தால் சிசுபாலனை சபித்து கொண்டு வெளிச்சென்றனர். பகவன் நிந்தையையோ பகவத் பக்தனுடைய நிந்தையையோ எவன் கேட்டுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு அகலாமல் இருக்கின்றானோ அவனும் தன் புண்ணியத்தை இழந்து நரகத்தில் விழுவான். அப்பொழுது பாண்டவர்களும் மத்ஸ்ய கேகய சிருஞ்சய தேசத்து அரசர்களும் கோபம் அடைந்தவர்களாய் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சிசுபாலனை கொல்ல விரும்பி எழுந்திருந்தனர். பாரதா, அப்பொழுது சிசுபாலனோ பரபரப்பின்றி சபையில் கிருஷ்ணன் பக்கத்தில் சேர்ந்தவர்களை அதட்டிக்கொண்டே கத்தியையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது பகவான் எழுந்திருந்து தன்னை சேர்ந்தவர்களை தடுத்து தானே கோபத்துடன் கத்தி போன்ற நுனியுடைய சக்ராயுதத்தால் தன்னை எதிர்த்து வரும் சத்ருவின் தலையை அறுத்தார். சிசுபாலனுடைய உடலிலிருந்து ஒரு ஒளி கிளம்பி ஆகாயத்திலிருந்து விழும் உலகம் பூமியை அடைவது போல் எல்லா பிராணிகளும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வாசுதேவனை அடைந்தது. சிசுபாலன் 3 ஜென்மங்களில் இடைவிடாது வளர்ந்த விரோதத்தின் வேகம் நிறைந்த மனதால் தன் பயம் இன்றியே பகவானை எண்ணி வந்ததால் தன்மயத்தை அடைந்து விட்டான். பாவனையே பவிப்பதற்கு காரணமன்றோ? ஏக சக்கராதிபதியான தர்மபுத்திரர் சபையோர்களுக்கும் ரித்விக்குகளுக்கும் ஏராளமாக தட்சிணை கொடுத்தார். எல்லோரையும் முறைப்படி பூஜித்து அவபிருத ஸ்நானம் செய்தார். யோகீஸ்வரர்களுக்கு ஈஸ்வரரான கிருஷ்ண பகவான் தர்மபுத்திர மகாராஜனுக்கு யாகத்தை நடத்தி வைத்த பின் மித்திரர்களால் வேண்டிக் கொள்ளப்பட்டு சில மாதங்கள் அவ்விடம் தங்கினார். பிறகு தர்மபுத்திரர் தன்னை துவாரகைக்கு அனுப்ப பிரியப்படாவிட்டாலும் தேவகி புத்திரனான பகவான் அவரிடம் விடை பெற்று கொண்டு பத்னிகளுடனும் மந்திரிகளுடனும் தனது பட்டணம் சென்றார். தர்மபுத்திர ராஜாவால் பூஜிக்க பெற்ற தேவர்கள், மனிதர்கள், ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் பிரமத கணங்கள் ஆகிய எல்லோரும் கிருஷ்ணனையும் ராஜசூய யாகத்தையும் புகழ்ந்து கொண்டு சந்தோஷத்துடன் தங்கள் தங்கள் இருப்பிடம் சென்றார்கள். பாண்டு குமாரர்களுடைய ஐஸ்வர்ய விருத்தியை பார்த்து சகிக்காதவனும் பாவியும் கலி புருஷனுடைய அம்சமும் குரு குலத்திற்கு வியாதி போன்றவனும் ஆகிய துரியோதனன் ஒருவன் நீங்களாக எல்லோரும் சந்தோஷமாக சென்றார்கள். பரீட்சித்து மகாராஜா கூறியது: பிரம்மரிஷியே, அஜாத சத்ருவான தர்மபுத்திரருடைய அந்த ராஜசூய மகோத்சவத்தை பார்த்து பிராமணர்களும் சத்திரியர்களும் ரிஷிகளும் தேவர்களும் இன்னும் வந்திருந்த எல்லோரும் சந்தோஷித்தார்கள். துரியோதனன் ஒருவன் நீங்களாக என்று கூற கேட்டேன். முனிவரே, இதன் காரணத்தை கூற வேண்டும்.
ஸ்ரீ சுகர் கூறியது, உன் பாட்டனும் மகாத்மாவுமாகிய தர்மபுத்திரருடைய அந்த ராஜசூய யாகத்தில் அன்பினால் கட்டுண்ட பந்துக்கள் எல்லோரும் பணிவிடை செய்ய முன்வந்தனர். பீமன் சமையற்கட்டிற்கு அதிகாரியாகவும் துரியோதனன் பொக்கிஷத்திற்கு அதிகாரியாகவும் இருந்தனர். சகதேவன் வந்தவர்களை வரவேற்று மரியாதை செய்வதிலும், நகுலன் யாகத்திற்கு வேண்டிய பொருள்களை சேகரிப்பதிலும், அர்ஜுனன் குருமார்களுக்கு பணிவிடை செய்வதிலும், கிருஷ்ணன் அவர்களுடைய பாதங்களை அலம்புவதிலும், திரௌபதி பரிமாறுவதிலும், பரந்த மனதுடைய கர்ணன் தானம் செய்வதிலும் நியமனம் பெற்றனர். ராஜன்னு, சாத்யகி, விகர்ணன், கிருபர், விதுரர், பாஹ்லீகருடைய பிள்ளைகள், பூரி, ஸ்ரவஸ், சந்தர்தனர் முதலிய எல்லோரும் அந்த மகாயஜ்ஞத்தில் தர்மபுத்திரருக்கு பிரியத்தை செய்ய ஆவல் கொண்டு பற்பல வேளைகளில் நியமிக்கப்பட்டு அந்தந்த வேளைகளை கவனித்தார்கள். ஹரிதாசரும் ராஜரிஷியுமான தர்மபுத்திரருடைய ராஜசூய மகோத்சவத்தை கொண்டாடிய ஜனங்கள் அமிர்தத்தை பானம் செய்யும் மனிதன் போதுமென்று எண்ணாதது போல் திருப்தி அடையவில்லை. ஐயனே, பகவானும் தர்மபுத்திரருக்கு பிரியத்தை செய்ய விரும்பி சாம்பன் முதலிய யது வீரர்களை துவாரகைக்கு அனுப்பிவிட்டு அங்கு தங்கினார். இவ்வாறாக தர்மபுத்திர மகாராஜா கடத்தற்கரிய பெரிய கடலை தாண்டியவர் போல் மனதில் கொண்ட பெரிய எண்ணம் கிருஷ்ணனால் பூர்த்தி செய்ய பெற்றவராய் கவலை அற்று இருந்தார். ஒரு நாள் துரியோதனன் கிருஷ்ணனை உயிராக கொண்ட தர்மபுத்திரருடைய அந்த புறத்திலுள்ள ஐஸ்வர்யத்தையும் ராஜசூய யாகத்தின் மகிமையையும் கண்டு பொறாமை கொண்டான். மானிட அரசர், அசுர அரசர், தேவராஜன் ஆகிய எல்லோருடைய சிறப்பும் மயனால் அமைக்கப்பட்ட எந்த சபையில் பல வகைகளில் பிரகாசித்தனவோ அந்த சபையில் அவ்வெல்லா சிறப்புகளுடனும் திரௌபதி தன் நாயகர்களுக்கு பணிவிடை செய்தாள். அதை கண்ணுற்ற குரு ராஜனான துரியோதனன் அதில் மனதை பறிகொடுத்து தவிக்கலானான். மயனால் அமைக்கப்பட்ட சபையில் ஓரிடத்தில் தம்பிகளாலும் பந்துக்களாலும் தன் கண்ணே போன்ற கிருஷ்ணனாலும் சூழப்பெற்று சக்கரவர்த்தி பதவியின் பெருமை விளங்க துதி பாடகர்களால் துதிக்கப்படுகிறவரும் ராஜாதி ராஜனுமான தர்மபுத்திரர் தங்க சிம்மாசனத்தில் சாக்ஷாத் இந்திரன் போல் வீற்றிருந்தார். ராஜன்னு, அகங்காரம் உடையவனும் கிரீடமும் மாலையும் அணிந்தவனும் தம்பிமார்களால் சூழப்பெற்றவனுமான துரியோதனன் கையில் கத்தியை பிடித்துக்கொண்டு கோபத்துடன் காவற்காரர்களை அதட்டிக்கொண்டு அங்கே பிரவேசித்தான். மயனுடைய மாய வேலையில் மயங்கி தரையை ஜலமென்று எண்ணி தரையில் வஸ்திரத்தின் நுனியை தூக்கி பிடித்து கொண்டான். ஜலத்தில் தரை என்ற பிரமையால் கீழே விழுந்தான். அவனை பார்த்து பீமசேனன் சிரித்தான். ஸ்திரீகளும் மற்ற அரசர்களும் தர்மபுத்திரரால் தடுக்கப்பட்டும் கிருஷ்ணனால் ஆமோதிக்கப்பட்டு சிரித்தனர். துரியோதனன் வெட்கி தலை குனிந்து கோபத்தால் ஜுவலித்து கொண்டு வெளியேறி மௌனமாக ஹஸ்தினாபுரம் சென்றான். அப்பொழுது சாதுக்களின் ஹாஹா என்ற ஆரவாரம் உண்டாயிற்று. அஜாத சத்ருவாகிய தர்மபுத்திரர் மன அமைதியை இழந்தவர் போல் ஆனார். எந்த பகவானுடைய பார்வையால் துரியோதனன் பிரமத்தை அடைந்தானோ அந்த பகவான் பூபாரத்தை ஒடுக்க எண்ணம் கொண்டவராய் பேசாமல் இருந்தார். 76வது அத்தியாயம். கிருஷ்ணன் துவாரகையில் இல்லாதபோது சிசுபாலனுடைய சிநேகிதனான சால்வன் துவாரகையை தாக்கியதையும் பிரத்யும்னனை பீடித்ததையும் கூறுகிறது. இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் துரியோதன மான பங்கம் என பெயர் பெற்ற 75வது அத்தியாயம் முற்றும்.